இது யஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். வெளிநாட்டு பணத்துடன் விமான நிலையத்தில் இருவர் கைது. சட்டவிரோதமாக வெளிநாட்டு நாணயங்களை இந்தியாவுக்கு எடுத்துச் செல்ல வந்த இந்தியரை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பு தரப்பினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக சுங்க அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். 5ஆம் திகதி அதிகாலை 3:30 மணிக்கு 1208 இலக்க இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணிக்க வந்த இந்தியாவைச் சேர்ந்த பயணியை விமான நிலைய பாதுகாப்பு தரப்பினர் பரிசோதித்த போது அவரிடம் சட்டவிரோதமாக எடுத்துச் செல்ல இருந்த வெளிநாட்டு நாணயத்தால் கைப்பற்றப்பட்டன. இவரிடம் கனேடிய டாலர் 1,17,000 யூரோ 19,000 கைப்பற்றப்பட்டன. மேலதிக விசாரணைக்காக சந்தேக நபர் சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அழகான நீர்கொழும்பு கடற்கரையில் இன்று நடந்த நடைப்பவனி. உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு தங்கொட்டுவ போசலின் நிறுவன ஊழியர்கள் 5ஆம் திகதி நீர்கொழும்பு கடற்கரையை துப்புரவு செய்யும் பணியில் ஈடுபட்டனர். நிறுவனத்தின் உதவி பொது முகாமையாளர் வினோப ஜனவிரத்ன ஒருங்கிணைப்பு அதிகாரி ஜன்ன குணரத்ன தலைமையில் ஊழியர்கள் இதில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் நீர்கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் இகான், பிரதான பொது பரிசோதகர் குணரத்ன ஆகியோர் பங்கேற்றதாக சொல்லப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்க, விஜயதாச ராஜபக்ச விடாப்பிடி பீரிஸ் வெளிநடப்பு பிரச்சினைகளுக்கு தயாராகும் அமைச்சர்கள் 21 தொடர்பில் இழுபறி. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச பதவி விலகினால் பசல் ராஜபக்ச ஜனாதிபதியாக கூடும் என்ற எண்ணத்தை தடுக்கவே மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரிகளுடன் ஜனாதிபதியாக கோத்தபாய ராஜபக்ச தொடர்ந்தும் பதவியில் இருப்பது நல்லது என்பதை நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றார். இந்த நிலையில் 21 திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கு தனிப்பட்ட கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக ஆங்கில ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இதில் தமது சொந்த கருத்துக்களை கோத்தபாய குறிப்பிட்டுள்ளார் என்றும் இந்த கடிதத்தின் உள்ளடக்கத்துக்கு அமைச்சர் பீரிஸ் ஜனாதிபதிக்கு உதவியுள்ளார் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை திங்கட்கிழமை அமைச்சரவையில் முன்வைக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ள வரவு செலவு திட்டம் தொடர்பில் அரசியல் கட்சி பிரதிகளுடன் கடந்த வெள்ளிக்கிழமை பிரதமர் விக்ரமசிங்க மற்றும் ஒரு சுற்று கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றார். நீதியமைச்சரும் பங்கேற்றிருந்தார். இதன்போது 21வது வரவு தமது பொதுஜன பிரமுனவின் ஒப்புதலுடன் மேற்கொள்ளப்படவில்லை என்று அமைச்சர் பீரிஸ் பிரச்சினையை கிளப்பியுள்ளார். பின்னர் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார். எனினும் இது ஒரு போராட்டமா அல்லது வேறு ஒரு காரணமா என்பது உடனடியாக தெரியவில்லை. இதற்கிடையில் கட்சி தலைவர்கள் இந்த கூட்டத்துக்கும் முன்னாள் பிரதமர் மஹிந்தவுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எனினும் அவருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டதாக பிரதமரின் தரப்பில் இருந்து பதில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று அமைச்சரவையில் சில அமைச்சர்கள் 21வது வரைவு குறித்து பிரச்சினை எழுப்ப உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. இலங்கையில் உள்ள பிரஜைகளை நாடு திரும்ப ரஷ்யா உத்தரவிட்டுள்ளதா? ரஷ்யா தரும் விளக்கம் என்ன? இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அனைத்து ரஷ்யா சுற்றுலா பயணிகளையும் நாடு திரும்புமாறு ரஷ்ய அரசாங்கம் அறிவித்துள்ளதாகவும் இதன் காரணமாக இலங்கையில் தங்கியிருக்கும் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு திரும்பிச் சென்றுள்ளதாக அறிய முடிகின்றது. இது தொடர்பாக கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வெளியேறும் முனையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள ரஷ்யா சுற்றுலா பயணியான பெண்ணொருவர் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளது தமது பிரஜைகளுக்கு ரஷ்யா விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. நாங்கள் இலங்கையில் 14 நாட்கள் தங்கியிருக்க வந்தோம். நாங்கள் ஹிக்கொடுவையில் தங்கியிருந்தோம். திடீரென ஏற்பட்ட நிலைமை காரணமாக ரஷ்ய அரசாங்கம் பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்புமாறு அறிவித்துவிட்டது. இதன் காரணமாக 14 நாட்கள் பயணத்தை 7 நாட்களுக்குள் முடித்துக்கொண்டு ரஷ்யா திரும்புகின்றோம். ரஷ்யாவின் விமானம் இறுதி விமானத்தில் ஏறுவதற்காக நாங்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்திறங்கினோம். இதற்கு முன்னர் இலங்கை சுற்றுலா செல்ல இருந்த சிறந்த நாடு என்று கூறி இலங்கைக்கு அனுப்பியது. எனினும் திடீரென ஏற்பட்ட நிலைமை தொடர்பாக நாங்கள் கவலையடைகின்றோம். இலங்கையில் பயணம் செய்ய எமக்கு டீசல் இருக்கவில்லை. அது போதாமல் மின்துண்டிப்பு சகல பிரச்சினைகளுக்கு மத்தியில் நாங்கள் மிகவும் விருப்பத்துடன் இலங்கையில் தங்கி பயணங்களை மேற்கொண்டிருந்தோம். சுற்றுலா பயணிகள் வருவதனால் இலங்கை டாலர் கிடைக்கின்றது. எனினும் இந்த முடிவு காரணமாக இலங்கைக்கு அந்த வாய்ப்பும் இல்லாமல் போகும். ரஷ்ய ஜனாதிபதி இந்த சம்பவம் தொடர்பாக கடுமையான முடிவை எடுப்பார். அத்துடன் மீண்டும் இப்படியான சம்பவம் நடக்கலாம் என்ற அச்சம் காரணமாக ரஷ்யா சுற்றுலா பயணிகள் இலங்கை வர மாட்டார்கள். ரஷ்ய அரசுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையில் எழுத்து மூலமான இணக்கங்கள் இருக்கும் நிலை இதனை கவனத்தில் கொள்ளாது மேற்குலக நாடு ஒன்றின் சிறிய காப்புறுதி நிறுவனம் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கின்றனர். இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் இலங்கையின் சுற்றுலாத்துறையின் எதிர்காலத்தை சவாலுக்கு உட்படுத்தி இலங்கைக்கு அந்நிய சிலாமணி கிடைக்கும் பிரதான வழியை மூடிக்கொண்டமை ஆச்சரியத்துக்குரியது என்ற ரஷ்ய பெண்ணொருவர் அறிவித்திருக்கின்றார்.
உணவு பரிமாறலுடன் முடிவடைந்த ஆளுங்கட்சியின் பிரதான கூட்டம். பேசப்பட்ட விடயங்கள் என்ன? ஜனாதிபதி மாளிகையில் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற குழு கூட்டம் கோத்தபாய ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றிருக்கின்றது. டனில் ஒரு அறையிலும் இங்கிலாந்து பிரதமர் தொலைபேசி அழைப்புக்காக காத்திருந்தார். ஆரம்பத்தில் டனில் இல்லாத நிலையில் கூட்டம் ஆரம்பமாகி இருந்தது. ஜனாதிபதி மாளிகை உணவருந்தும் பகுதியில் நடைபெற்ற இந்த கூட்டத்துக்கு முதல் பசுல் ராஜபக்ச வருகின்றார். மஹிந்த பசுலை அடுத்து மஹிந்த வருகின்றார். அவர் ஆர்வத்துடன் எனினும் கற்று கலக்கமடைந்தவராகவே தோன்றுகின்றார். அமைச்சர்களாக டெலான் அலஸ் மற்றும் ஹரின் பெர்னாண்டோ, நிமான் சிறிபால டிசில்வா, மஹிந்த அமரவீர, பசுல் ராஜபக்ச ஆகியோர் முன்னிலையில் அமர்ந்திருந்தனர். அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச வலது பக்கத்தில் அமர்ந்திருந்தார். தலைமை மேசையில் தினேஷ் குணவர்த்தன, பிரசன்ன ரணதுங்க மற்றும் ஜிஆர் பீரிஸ் ஆகியோர் அமர்ந்திருந்தனர். ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச வேறு ஒரு கதவு வழியாக அங்கே பிரவேசிக்கின்றார். சுருக்கமான முறையில் 21வது வரைவு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிப்பதே கூட்டத்தின் பிரதான நோக்கம் என்று சொல்லப்பட்டிருந்தது. விஜயதாச ராஜபக்ச அந்த விளக்கத்தை ஒவ்வொன்றாக விளக்கியிருக்கின்றார். முன்னாள் வெளிவார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய இன்னும் சிலருக்கு விஜயதாச ராஜபக்சவுடன் பிரச்சினை மேலும் விவாதிக்க விரும்புவதாக கூறுகின்றார்கள். எனினும் அதற்கு அன்றைய தினம் இடமளிக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச பதவி விலகுவது குறித்து நாமல் விடுத்துள்ள விசேட அறிவித்தல். ஜனாதிபதி பதவியில் கோத்தபாய ராஜபக்ச விலகுவதன் மூலம் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண முடியாது என்று முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச அறிவித்துள்ளார். முன்னோடியான கலந்துரையாடல் மேற்கொண்டு புரிந்துணர்வை ஏற்படுத்தி முன்னுறுவதே நாட்டை முன்னோக்கி செல்ல ஒரே வழி. அனைவரையும் ஒன்றிணைத்து இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி நிகழ்ச்சி நிரலில் பணியாற்றுவது மிகவும் அவசியம் என்றும், நாட்டின் பொருளாதார நெருக்கடி காரணமாக உயர் பதவியில் இருப்பவர்களை பதவி விலகுமாறு மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பதவி விலகல் மூலம் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண முடியாது. நாட்டின் பொருளாதார கட்டமைப்பை மாற்றியமைக்க வேண்டும். நாட்டின் முன்னேற்றத்துக்கு எடுக்கப்படும் நடவடிக்கைக்கு ஆதரவளிக்கப்பட வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தி 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இரட்டை குடியுரிமை மலையக அரசியல்வாதியொருவரும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். இரட்டை குடியுரிமையுடைய 10 அரசியல்வாதிகள் தற்போதைய நாடாளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்கின்றனர் என்றும் ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இரட்டை குடியுரிமை உடையவர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வகிப்பதற்கு அரசியலமைப்பின் 21வது திருத்த சட்டத்தின் மூலம் தடை விதிக்கப்பட இருக்கின்றது. எனவே இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் அந்த 10 பேரும் 10 பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்க நேரிடும் என்று தெரிய வருகின்றது. 21வது திருத்த சட்ட மூலத்தில் உள்ள இரட்டை குடியுரிமை தடை என்ற ஏற்பாட்டை நீக்கிக் கொள்வதற்கு இவர்கள் தீவிரமாக செய்யப்படுகின்றனர் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. 10 பேரில் மலைய அரசியல்வாதி ஒருவரும் உள்ளடங்குகின்றார். எனினும் விசா இன்றி இந்தியாவுக்கு செல்வதற்கான ஓர் ஏற்பாட்டை அவர் வைத்துள்ளார் என்றும், அது இரட்டை குடியுரிமை அல்ல என்றும் தெரிய வருகின்றது. எனவே 21வது நிறைவேற்றினால் கூட அவரின் பதவிக்கு சிக்கல் ஏற்படாது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் விமான விவகாரம். பெருந்தொகை பணத்தை இழக்க தயார் நிலையில் இருக்கும் இலங்கை. அபாயத்தில் இலங்கை. எதிர்காலத்தில் நாட்டில் வர இருந்த சுமார் 4 லட்சம் சுற்றுலா பயணிகளை நாடு இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ரஷ்யா விமானம் கொழும்பு வர்த்தக மேல் நீதிமன்றத்தினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையே இதற்கு பிரதான காரணம் என்று சொல்லப்படுகின்றது. கொழும்பு வர்த்தக மேல் நீதிமன்றத்தில் மற்றொரு தனியார் நிறுவனம் தாக்கல் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விமானத்தை தடுத்து வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதனால் சுமார் 200 ரஷ்ய சுற்றுலா பயணிகள் மற்றும் அதன் பணியாளர்கள் கடுமையான சிரமத்துக்கு இலக்காகி இருக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் ரஷ்ய அரசாங்கம் இலங்கைக்கான தூதுவரை அழைத்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருப்பதுடன், அதுடன் எதிர்காலத்தில் இலங்கைக்கான வர்த்தக விமானங்களை இடைநிறுத்தியிருப்பதுடன் விமான டிக்கெட் வழங்குவதையும் இடைநிறுத்திவிட்டனர். இந்த நிலையில் எதிர்காலத்தில் இலங்கை பயணம் செய்ய தயாராகியிருந்த சுமார் 4 லட்சம் ரஷ்ய சுற்றுலா பயணிகள் தமது பயணங்களை ரத்து செய்ய வேண்டிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. உக்ரைன் போருக்கு பின்னர் ரஷ்யர்களின் சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இலங்கை இருந்து வருகின்றது. தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்கும் வகையில் இலங்கை விஜயம் செய்வது தொடர்பாக உலகின் சில முன்னணி நாடுகள் தமது பிரஜைகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலாத்துறை மேலும் இலங்கைக்கு கிடைக்கவுள்ள பெருந்தொகை டாலர் இல்லாமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த ரஷ்ய சுற்றுலா பயணிகள் வருகை இலங்கைக்கு சிறந்த வாய்ப்பாக அமைந்ததாகவும், நாட்டில் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட நிலையிலும் இதுபோன்ற தேவையற்ற சிக்கல்களை உருவாக்கி ஏராளமான சுற்றுலா பயணிகள் இழக்கும் அபாயத்தை யார் உருவாக்க விரும்புகின்றார்கள் என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. இலங்கையுடன் தொடரும் முருகல். கட்டுநாயக்காவுக்கு வறுமையாக வந்த ரஷ்யர்களை ஏற்றிச் சென்ற ஏர்போர்ட் விமானம். வெறுமையாக வந்த ரஷ்ய விமானம் இலங்கையிலிருந்து ரஷ்யர்களை ஏற்றிச் சென்றுள்ளது. கடந்த வாரத்தில் நீதிமன்ற ஆணையின்படி ரஷ்யாவின் பயணிகள் விமானம் ஒன்று கட்டுநாயக்க விமான தளத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தது.
எனினும் இந்த செயற்பாட்டுக்கு ரஷ்ய அரசாங்கம் தமது கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றனர். பிரச்சினையை உடனடியாக தீர்க்குமாறும் ரஷ்யா வலியுறுத்தியிருப்பதுடன், எனினும் இந்த பிரச்சினை தனிப்பட்ட வர்த்தகம் தொடர்பான பிரச்சினை என்று இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சினை இல்லை என்றும் இலங்கையின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அறிவித்துவிட்டார். இந்த நிலையில் வழக்கு விசாரணை துரிதமாக்குமாறும் அவர் நீதியமைச்சருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். தமது அதிருப்தியை வெளியிடும் முகமாக ரஷ்யாவின் விமான நிறுவனம் இலங்கைக்கான தமது சேவைகளை நிறுத்திக் கொண்டது. இதையடுத்து இன்று காலை பயணிகளின்றி கட்டநாயக்காவுக்கு வந்த விசேட விமான நிலையத்திலிருந்த 275 ரஷ்யர்களை ஏற்றிச் சென்று ரஷ்யாவுக்கு பயணத்தை ஆரம்பித்து விட்டது. ரஷ்ய அரசாங்கத்தின் பணிப்போரில் இலங்கைக்கு வந்திருந்த ரஷ்யர்கள் மீண்டும் நாட்டுக்கு அழைத்துச் செல்லப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. தங்கத்தின் விலைகள் மேலும் வீழ்ச்சியடையுமா? சர்வதேச சந்தையில் தங்க விலை சற்று குறைவடைந்திருப்பதுடன் சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை நேற்றைய தினம் டாலர்களால் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இதேவேளை கொழும்பில் 24 கரட் ஒரு பவுன் தங்கம் ஒன்றின் விலை 1,87,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டிருந்தது. அத்துடன் 22 கரட் தங்கப்பவுன் ஒன்று 1,73,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டதாக சந்தை தகவல் தெரிவிக்கின்றன. இறுதிக்கட்ட முயற்சியில் இலங்கை அரசு வெளிநாடு வாழ் இலங்கையர்களிடம் முன்வைக்கப்பட்டுள்ள பிரதான கோரிக்கை. வெளிநாடு வாழ் தொழில் புரிவோர் தங்கள் ஊதியத்தை வங்கிகளூடாக மாத்திரம் அனுப்புமாறு அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல், ஜப்பான் ஆகிய நாடுகளில் அரசாங்கத்தின் தலையீட்டில் தொழில் வாய்ப்பு பெற்றுக்கொண்டவர்களுக்கு விமான பயணச்சீட்டு வழங்கும் நிகழ்வு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சகத்தில் இடம்பெற்றிருந்தது. இதன்போது கலந்து கொண்ட கருத்து வெளியிடும் போது, இலங்கையின் தற்போதைய நெருக்கடியை தீர்க்க கடன் வழிகள் அன்றி வேறு வழிகளில் நாட்டுக்கு டாலர்களை கொண்டு வர வேண்டிய அத்தியாவசியமாக இருக்கின்றது. எனவே வெளிநாடுகளில் தொழில் புரிவோர் தங்களால் முடிந்தவரை டாலர்களை நாட்டுக்கு அனுப்ப முயற்சி செய்யுங்கள். அதிலும் வங்கிகளூடாக அனுப்பினால் மாத்திரமே அது நாட்டை கட்டியெழுப்பு நடவடிக்கைக்கு மிகவும் உறுதுணையாக அமையும். எனவே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாட்டை மீண்டும் கட்டி எழுப்ப உங்கள் பங்களிப்பை வழங்க மறந்து விடாதீர்கள் என்று அமைச்சர் மனித நாணயக்கார வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய வகை மோட்டார் சைக்கிள். இலங்கையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியில் போக்குவரத்து சேவையை பூர்த்தி செய்வதற்காக மக்கள் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சினைகளாக மாறிவிட்டது. அதற்கமைய இலங்கையர் ஒருவர் இந்த நெருக்கடிக்காக வெற்றிகரமான தீர்வை காண முன்வந்துள்ளார். இயாஸ் பஸ்ஸூல் என்பவர் நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் மோட்டார் சைக்கிள் ஒன்றை கண்டுபிடித்துள்ளார். இந்த மோட்டார் சைக்கிள் 2 முறை பயன்படுத்த முடியும். சாதாரண சைக்கிளாகவும் அதனை பயன்படுத்த முடியும். ஒரு முறை சார்ஜ் செய்தால் 60 கிலோமீட்டர் பயணிக்க முடியும். மற்ற முறையில் மோட்டார் சைக்கிளாக பயன்படுத்தியும் பயணிக்க முடியும். அந்த முறையில் 30 கிலோமீட்டர் பயணிக்க முடியும். 4 மணித்தியாலங்கள் அதனை சார்ஜ் செய்தால் அரை யூனிட் மாத்திரமே செலவாகும். இந்த சைக்கிள் தலைக்கவசம், அனுமதி பத்திரம் எதுவும் தேவையில்லை. இந்த சைக்கிள் இணையத்தில் இணைகின்றது. கையடக்க தொலைபேசி மூலம் குறித்த மோட்டார் சைக்கிளை செயற்படுத்த முடியும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஒரு நாள் சேவைகளை பெறுவதற்காக மக்கள் முண்டியடிப்போம். கடவுச்சீட்டினை ஒரே நாளில் பெறுவதற்கு பெருமளவு மக்கள் ஒன்று கூடி பெறுவதாக சொல்லப்படுகின்றது. சாதாரண கடவுச்சீட்டு வழங்க நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வழமையான சேவையூடாக 14 நாட்களில் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள முடியுமாயின் கூட 15,000 ரூபாய் கட்டணம் செலுத்தி ஒரே நாளில் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதை மக்கள் ஆர்வம் காட்டி வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன. இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டத்தில் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கு தீ வைத்த சம்பவம் தொடர்பில் 33 பேர் கைது. அம்பாறையில் ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் நகரசபை முதல்வர்கள் உட்பட அவர்களது உறவுகள் வீடுகளை தீயிட்ட மற்றும் சேதமாக்கிய சம்பவம் தொடர்பாக பெண்கள் நீதிமன்றத்தில் சரணடைந்த 2 உட்பட 33 பேர் இதுவரையில் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னெடுப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட விசாரணை குழு அறிவித்துள்ளது. மே மாதம் 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தை அடுத்து அம்பாறையின் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீரவன்ச, விமலவீர, திசநாயக்க மற்றும் அவரது மகனின் வீடு, அம்பாறை நகரசபை முதல்வர் ஆகியோரது வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டிருந்தது. இதில் இதுவரை கைது செய்யப்பட்ட 33 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இவர்கள் பிணையில் வெளிவந்திருப்பதுடன் குறித்த சம்பவத்தில் தீக்கிரையாக்கப்பட்ட மற்றும் சேதமாக்கப்பட்ட சொத்துக்கள் தொடர்பாக விலை மதிப்பீட்டு திணைக்களத்துக்கு அறிவித்திருப்பதுடன் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக விசாரணை குழு அறிவித்துள்ளது. கடந்த 5 மாதங்களில் நாட்டில் 13 HIV தொற்றாளர்கள் அடையாளம்.
வருடத்தில் கடந்த 5 மாதங்களில் அனுராதபுரம் மாவட்டத்தில் HIV தொற்றுக்குள்ளான 13 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் பாலித சுகாதார சேவை நிலையத்தின் வைத்தியர் அறிவித்துள்ளார். பாதுகாப்பற்ற உடலுறவு முறையே இதற்கு முக்கிய காரணம் என்றும் சொல்லப்பட்டிருக்கும் வைத்தியர் அவர்கள் கடந்த ஆண்டு மாவட்டங்களில் பதிவாகியிருக்கும் HIV தொற்றாளர்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு 5 மாதங்களில் 13 நோயாளர்கள் பதிவாகியிருக்கின்றனர். அனுராதபுரத்தில் முதல் தடவையாக சுமார் 20 வருடங்களுக்கு முன்னர் HIV தொற்றாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நன்றி.